இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கொத்தவரங்காய் சுண்டல் கிரேவி. இது சாப்பாட்டுக்கு சைட் டிஷ்ஷாகவும் எடுத்துக்கலாம், சப்பாத்திக்கு மெயின் டிஷ்ஷாகவும் எடுத்துக்கலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் 2-3 கிராம்பு போட்டுட்டு, ஒரு ஸ்டார் மொக்கு, ஒரு துண்டு பட்டை, கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சமாக கடுகு, இது எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கலாம். இப்போ அது கூடவே பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு வதங்கட்டும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக தக்காளி, ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதங்கட்டும். அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறமா அது கூட கொஞ்சமாக மிளகாத்தூள், தேவையான அளவு மிளகாத்தூள் 1 ஸ்பூன், சிக்கன் மசாலா 2 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் அது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தவரங்காயை ஆட் பண்ணிக்கலாம். கொத்தவரங்காய் ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு எண்ணெயிலே வதங்கட்டும். எண்ணெயிலே வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம அதை தண்ணி ஊற்றி நல்லா வேக விட்டுடலாம். எண்ணெயில் வதங்கிடுச்சு. இப்போ அது கூட தண்ணி தேவையான அளவு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வேக விட்டுடலாம். நல்லா வெந்து வரட்டும். நம்ம இதுக்கு புளிலாம் எதுவும் சேர்க்க தேவையில்லை, அப்படியே வேகட்டும். வெந்து வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக அது கூட தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம், அதை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். வேக வச்சு வச்சுருக்க வெள்ளை சுண்டலை இது கூட ஆட் பண்ணிவிட்டு தேங்காயோட பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு கொதித்து வந்ததுக்கப்புறம் இறக்கணுன்னா சூப்பரான கொத்தவரங்காய் சுண்டல் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுட் வித் லவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். And thanks for watching.